ஹலோ ஹாய். ட்ரேடிங்கில் கண்டினியூஸாக லாஸே இல்லாமல் ப்ராஃபிட் பண்ண முடியுமா? எந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணால் ப்ராஃபிட் பண்ண முடியும்? டெய்லியும் ஈஸியாக கஷ்டமே இல்லாமல் ப்ராஃபிட் பண்ண முடியுமா? ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில், கிரிப்டோ மார்க்கெட்டில், ஷேர் மார்க்கெட்டில் முடியுமா? இதுக்கான எல்லா கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் கண்டினியூஸாக லாஸே இல்லாமல் ப்ராஃபிட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த மாதிரி லாஸே இல்லாமல் ப்ராஃபிட் பண்ணால் நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜினா என்னென்னு எல்லாருக்கும் சிம்பிளாக தெரியணும். ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு சிம்பிள் தாங்க. ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை நம்ம டெய்லியும் ஃபாலோ பண்ணால் ஸ்ட்ராட்டஜின்றாங்க. அதுவே நம்ம ட்ரேடிங்கில் அந்த செட் ஆஃப் ரூல்ஸை டெய்லி ஃபாலோ பண்ணால் அது ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்றாங்க. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மெயின் டவுட் என்னென்னா, பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு இப்போ உலகத்தில் ஏதாவது இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கும். அந்த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இருக்காது. காரணம் என்னன்னா, நீங்கள் ஒரு யூனிக், நான் ஒரு யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்ட், நமக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க, நாங்கள் ஒரு யூடியூபர் அண்டு ஃபார் ட்ரேடர்ஸ். நீங்கள் பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் உமனாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருக்கலாம், ஒரு கம்பெனியில் ஐடி ஒர்க்காக பார்க்கலாம், இல்லை ஒரு டீச்சராக இருக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீல்டில் நீங்கள் யாராக வேணா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் எனி டைம், ஆல் டைம், 24 hours நாங்கள் ட்ரேடராக இருக்கும்போது எங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எப்படி பர்ஃபெக்டாக சூட்டபிளாக ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணால், இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியை நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகேவா? நம்ம ரூல்ஸை தான் நம்ம ஸ்ட்ராட்டஜின்றோம். அப்படி இருக்கும்போது நம்ம ரூல்ஸை நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணால் தான் அதை பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. நம்ம மற்றவங்களோட ஸ்ட்ராட்டஜியை காப்பி பண்ணக்கூடாது. நமக்கான ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. எப்பயுமே அதுதான் நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டை கொடுக்கும். நம்ம மற்றவங்கள பிளைண்டாக ஃபாலோ பண்ணாலும், மற்றவங்கள பிளைண்டாக அவங்களோட ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணாலும் அது எப்பயுமே இருக்காது. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி உருவாக்குது அதை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்ட்ராட்டஜி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஏன்னா ஒவ்வொரு மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள், கிரிப்டோ மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணலாம், இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணலாம், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ அதனால் எல்லாம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம், இப்போ நம்ம சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் முதல்ல ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் இந்த ஸ்ட்ராட்டஜி 100% யூட்டிலிட்டி ஆகும் உங்களுக்கு. முதல்ல ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேசுவோம். நம்ம ஸ்ட்ராட்டஜினாவே 3 மெயின் பில்லர் இருக்குது. 3 மெயின் பில்லர்ஸ் என்னென்னா, டைம் ஃப்ரேம், மணி மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி. இதை பற்றி நம்ம ஒன்று டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டைம் ஃப்ரேம். டைம் ஃப்ரேமுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எந்த மாதிரி ஒரு ட்ரேடரா, இல்ல பொசிஷன் ட்ரேடரா, இல்ல இன்வெஸ்டரா நீங்க யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ ட்ரேடிங்ல பார்த்தா மல்டிபிள் டைப்ஸ் இருக்கு சொல்லலாம். என்னன்னா, பொசிஷனல் ஒன்று, இன்ட்ராடே ட்ரேடர் இருக்குது, ஸ்விங்கு, ஸ்கேல்பிங், இந்த மாதிரி மல்டிபிள் இருக்குது. ஸோ அதனால நீங்க எந்த மாதிரி ட்ரேடர் நீங்க யோசிக்கணும். அதுக்கு மெயின் விஷயம் என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு நீங்க மார்க்கெட்டை பார்ப்பீங்க, எந்தெந்த டைம்ல மார்க்கெட்டை பார்ப்பீங்க, எப்போ போல நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க. இது ஒரு நாள் கிடையாது, 1 monthல நீங்க எப்படி இருப்பீங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்டா எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் மார்னிங் 8 o'clock ஈவினிங் ஒரு 4:30, 5 o'clock வரைக்கும் பிஸியா இருப்பான். ஸ்கூல் டைம், ஸ்கூல் ஒர்க் பார்ப்பான். மீதி டைம்ல மார்க்கெட்டை பார்க்க முடியும். இதுவே நீங்க ஒரு பிசினஸ் பர்சன்ஸ் இல்ல ஒரு எம்ப்ளாயா பாத்தீங்கன்னா, மார்னிங்ல இருந்து ஈவினிங் ஒரு 6 o'clock, 7 o'clock வரைக்கும் பிஸியா இருப்பீங்க. நடுவில் சின்ன சின்ன பிரேக் மாதிரி கிடைக்கலாம். ஸோ அந்த டைம்ல நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது உங்களால மார்க்கெட்டை பார்க்க முடியுமா? ஸோ அதனால நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேம் போட்டுட்டு கீழே நீங்க எப்பப்பெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்கன்ட்டு நீங்க நோட் பண்ணுங்க. ஸோ இதை நோட் பண்ண கருத்து நம்ம அடுத்தது முக்கியமான விஷயத்த பார்ப்போம். என்னன்னா, நமக்கு ப்ராஃபிட் தான் முக்கியம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இன்ட்ராடே ஆகலாமா, இல்லை பொசிஷன் ட்ரேடர் ஆகலாமா அப்படின்னு பார்ப்போமா. இன்ட்ராடே இருக்கும், பொசிஷன் ட்ரேடர் இருக்கும். இல்லை அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம பார்ப்போம். ஓகேவா? பொசிஷன் ட்ரேடரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ் பார்த்தா, டைம் சேவ் ஆகும். தேவையில்லாம நீங்க மார்க்கெட்டை எனி டைம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் இல்ல டெய்லி பாத்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோசிங் ஹவர்ஸ் நீங்க பார்த்தா மட்டும் போதும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இதுல மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு பெரிய புல் மார்க்கெட் இல்ல ஒரு பேர் மார்க்கெட்டை நீங்க கேப்சர் பண்ண முடியும். ஒரு பெரிய லெவல்ல ப்ராஃபிட் எதுவுமே பண்ணாம. இது அது டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தா, நீங்க எக்ஸ்ட்ரீம் யூட்டிலிட்டியான ப்ராஃபிட்டை உங்களால் அட்டைன் பண்ண முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. இந்த ரேஞ்ச் டைம்ல வர ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ண முடியாது. கரெக்டாக சொன்னீங்கன்னா, இப்போ மார்க்கெட் எல்லா டைம் புல்லோ பியரோ இருக்காது. 1 month புல்லானா அதுக்கு ஒரு 2 to 3 months வரைக்கும் அப்படியே ரேஞ்ச் மார்க்கெட் ஆகும். அதுக்கு சின்ன புல் பேக் மாதிரி டவுன் ஆகலாம். இந்த மாதிரி மல்டிபிள் வேஸ் ஆகும். வாலடைல போற வர இன்க்ரீஸ் ஆகிருக்கு எல்லா வகையான மார்க்கெட்லையும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி மார்க்கெட் இருக்கும்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். பட் அந்த ரேர் ஸ்டாப் லாஸ் ஆகுது. பட் உங்களால் மேக்ஸிமான ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியாது. இது ஒரு சின்ன பார்ட் டைம் கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த ஒரு பாசிவ் இன்கம். இது செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தா, உங்களோட growth ரேட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ரொம்ப ஸ்டெடியா, ரொம்ப ஸ்லோவா அந்த ஸ்டெடி அண்ட்
லேட்டாக இருக்கும். ஸோ க்ரோத் ரேட் இதெல்லாம் வந்து பொசிஷன் ட்ரேடராக இருந்தீங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணப்பட வேண்டியதாக இருக்கும். இதுவே பார்த்தா இன்ட்ராடேடாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுலேயுமே அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான ப்ராஃபிட்டை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் நல்ல ஒரு டீச்சிங் நல்ல கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களால் ஒரு மேசிவான ப்ராஃபிட் வந்து நீங்கள் எடுக்க முடியும். அதுக்கு இல்லாமல் சீக்கிரமாக நீங்கள் க்ரோத் ஆக முடியும். உங்களோட அசெட் இருந்து உங்களோட வெல்த் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆக வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணணும், லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா தேவையில்லாமல் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா அதுவும் இருக்காது. முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா டைம் வந்து தேவையில்லாமல் அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பர் டே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2 to 3 hours இருக்கும். அதை நீங்கள் வந்து எப்படிலாம் நீங்கள் மார்க்கெட் வந்து நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம லேட்டராக பார்ப்போம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம்ன்றது உங்களுக்கு ஈஸியாகிடும். அதுக்கான முக்கியமான கீ வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? மறக்காம அதை போய் பாருங்க. சரி, இதுதான் வந்து நீங்கள் வந்து டைம் ஃப்ரேமை பற்றி இருக்குது. நல்லா நான் வச்சுக்கோங்க, சொன்னதை நம்ம நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி டைம் ஃப்ரேமை உங்களால் சூஸ் பண்ண முடியும்னு பாருங்க. இப்போ டைம் ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா 1 minute வீக்லி மந்த்லி வரைக்கும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்பெல்லாம் அவைலபிளாக இருக்க முடியும் பர் டே 24 hours நீங்கள் எப்பெல்லாம் அவைலபிளாக இருக்க முடியுமோ அதுதான் உங்களுக்கான டைம் ஃப்ரேமை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு சாதாரணமாக வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 6 to 7 hours மொபைல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்க வந்து ஈவனாக ஒரு 1 hour to 2 hour டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பர் டே வந்து 2 to 3 hours கூட என்னால் மொபைல் யூஸ் பண்ண முடியும்னா அவங்களாம் வந்து பொசிஷன் ட்ரேடராக போகிறது தான் முக்கியம். இதுவே ஒரு நாளைக்கு 12 hours வரைக்குமே என்னால் மொபைல் யூஸ் பண்ண முடியும், மந்த்லி வைஸ் 10 to 12 hours வரைக்குமே நான் யூஸ் பண்ணலாம் அப்படி இருக்கிறவங்க வந்து 15 minutes டைம் ஃப்ரேம் கூட உங்களுக்கு பெட்டர் தான், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செகண்ட் மணி மேனேஜ்மெண்ட் பற்றி பார்ப்போம். மணி மேனேஜ்மெண்ட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா மணி மேனேஜ்மெண்ட் டாபிக்ல ப்ராப்ளம் கிடையாது, எல்லாருமே பண்ற பெரிய ப்ராப்ளம் மணி மேனேஜ்மெண்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் எட்டுன்னு வராங்க, எட்டுன்னு வந்து உடனே போயிடுவாங்க, வேனிஷ் ஆகிடுவாங்க, ஆளே காணாம போயிடுவாங்க. சிம்பிளா சொன்னீங்கன்னா நீங்க ஒரு 10,000 எட்டுன்னு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு 10 daysலேயே பார்த்தீங்கன்னா அந்த 10,000 லாஸ் பண்ணிட்டு நீங்க திரும்பி போயிடுங்க. அதான் ரியாலிட்டி. இது வந்து நாங்க மட்டும் சொல்ல, செபி ஸோ அவங்களே சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, அதுக்கான நம்ம சொல்யூஷன் என்ன? நம்ம ஒரு லாங் டேர்ம்ல நம்ம ப்ராஃபிட் பண்ணணும். அப்படி லாங் டேர்ம்ல நம்ம இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் தான் நம்மளால வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட மணி மேனேஜ்மெண்ட்டை நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா மினிமம் நம்மள்கிட்ட ஒரு 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. மினிமம் எவ்வளோ இருக்கலாம், பட் ஒரு ஆவரேஜான பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 எல்லாத்தையும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற ஃபண்டை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரீங்க. அந்த ஃபண்டை நீங்கள் வந்து 30 daysக்கு வந்து ட்ரேட் பண்ணணும். லாஸ் ஆனால் அந்த 30 daysக்குள்ள தான் நீங்கள் அந்த லாஸ் பண்ணணும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து நம்ம 3 ட்ரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3 trades அப்படின்னா ஒரு நாளைக்கான நம்ம லாஸ் நம்ம எவ்வளோ லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் நம்ம மந்த்லி எவ்வளோ லாஸ் சூஸ் பண்ண போகிறோம், 10,000 அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம ஃபண்ட் அலோகேட் பண்ணிக்கணும். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணுமா, நம்ம வந்து மணி மேனேஜ்மெண்ட் நம்ம ஒரு சீரியஸை நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம். அண்ட் தென் அதுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டாச்சு, பார்க்காதவங்க போய் பாருங்க. நம்மளோட யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட் இருக்குது, இல்லை லேர்னிங்ன்ற பிளேலிஸ்ட்டில் நம்ம அதை பற்றி நம்ம வீடியோவை டீட்டெயிலாக போகிறோம். மணி மேனேஜ்மெண்ட் போய் பார்க்காதவங்க போய் பாருங்க. இப்போ மணி மேனேஜ்மெண்ட் நம்ம ஃபைனலாக என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா முக்கியமான விஷயம், நம்ம வந்து ட்ரேட் வந்து டெய்லியும் பண்ணணும் கன்சிக்யூட்டாக. ஃபண்டு லாஸே ஆகாம, ஐ மீன் நமக்கு இருக்கிற ஃபண்டு வந்து லிக்விடேட்டிவ் பேலன்ஸே ஆகாமல் நம்ம ட்ரேட் பண்ணதுக்கு ஃப்ரெண்டு. அதை விட்டு நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணுறலாம் சொல்லக்கூடாது. பேப்பர் ட்ரேட் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. காரணம் ரியல் மணிக்கும் ஃபேக் மணிக்கும் விர்ச்சுவல் மணிக்கும் இருக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் டிஃப்ரெண்ட், அதை முக்கியமாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது கீ பாயிண்ட் என்னன்னா நீங்கள் வந்து லாங்கர் டைம் ஃப்ரேமுக்கு குறைஞ்சது ஒரு 1 year வரைக்குமே நீங்கள் ட்ரேடிங் இருக்கிற ஒரு வேர்ல்டில் நீங்கள் இருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து பெரிய லெவலில் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆக முடியும், ப்ரொஃபஷனல் ட்ரேடராக. ஏன்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடராக நம்ம ஆகிட்டோம்னா நம்ம பல கோடி கூட சம்பாதிக்கலாம் வெறும் ட்ரேடிங்கில் எதுவுமே பண்ணாமல். இதுதான் மணி மேனேஜ்மெண்ட். தேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா சைக்காலஜிக்கல். இதில் தான் வந்து எல்லாருமே பண்ணுற பெரிய பெரிய தப்பு. என்ன பெரிய பெரிய தப்பு? சைக்காலஜிக்கல்னா நான் போட்ட ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க, பட் ரியாலிட்டி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய தப்பு என்னன்னா நீங்கள் யாருமே ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதை எழுதி வைக்க மாட்டீங்க, எவ்வளோ லாஸ் ஆகுது எழுத மாட்டீங்க, டைம் ஃப்ரேம் எழுத மாட்டீங்க, ட்ரேடிங் ஜேர்னலை சுத்தமாக நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு ட்ரேடிங் ஜேர்னலை பற்றி ஒன்றும் தெரியலனா நம்மளோட லேர்னிங் என்ற பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம ட்ரேடிங் ஜேர்னலை என்னென்ன நம்ம போட்டுருக்கோம். ஸோ மறக்காம போய் பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் அதை கமெண்ட்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். சைக்காலஜிக்கல்ல முக்கியமான விஷயம் என்ன, ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது மட்டுமே கிடையாது. சைக்காலஜிக்கல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து 30% டிக்ரீஸ் ஆனோடனே ஸ்டாப் லாஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருக்குது. இந்த மாதிரி பல தப்புகளை தெரியாமல் பண்ணி இருப்பீங்க. இதெல்லாம் தப்புலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற உங்களுக்கு மிஸ்டேக்ஸை பற்றி தெளிவாக தெரியும், பட் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ சைக்காலஜி வந்து நம்ம எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்றத பற்றியும் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் சொல்லிக்கிறோம். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ஏன் இதை சொல்லணும்னா சைக்காலஜின்றது சிம்பிளாக ஒரு விஷயம் கிடையாது, அதுக்குள்ள பல விஷயம் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கரெக்டாக நுணுக்கமாக நம்ம கையாண்டா மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளாக ஆக முடியும். ஓகே, நாம இந்த வீடியோட லாஸ்ட் பார்ட் வந்துச்சு. இது ரொம்ப முக்கியமான பார்ட். நம்ம இன்ட்ரோலே நம்ம சொல்லியிருந்தோம் எந்த ஸ்ட்ராட்டஜி
ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, ஈஸியா கஷ்டமே இல்லாம நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. இந்த லாஸ்ட் பார்ட் மறக்காம கேளுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பர்ஃபெக்டா யூஸ் ஆகுது. இது வந்து நீங்க சின்ன ட்ரேடரா இருந்தாலும், எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 300 rupees வச்சு ட்ரேட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, நீங்க 3 crores வச்சு ட்ரேட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ மறக்காம இந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜில வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது எல்லாமே வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ அது மறக்காம பாருங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். இதுக்கு நாங்க கேரண்டி அந்த ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் திங் வந்து லாஸ்டா ஈஸியா கஷ்டமே இல்லாம ப்ராஃபிட் பண்ணணும்னா வெரி சிம்பிள் தாங்க. நீங்க டெய்லி வந்து குறைஞ்சது நீங்க 1 hour ஆச்சு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா உங்களால முடியாது. இப்போ 4 o'clock அதாவது 5 o'clock வரைக்கும் நீங்க டைம் ஸ்பெண்ட் அப்படி கிடையாது. நம்மளோட டெய்லி ப்ரொவைட் பண்ணல அந்த வீடியோ வந்து 10 minutes வீடியோக்குள்ள அதை பாருங்க. அதை நம்ம சொல்லியிருப்போம், அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து டெலிகிராம் சேனல்ல வந்து நம்ம சிக்னல் ப்ரொவைட் பண்றோம். ஸோ டெலிகிராம் சேனல்ல போய் அந்த சிக்னல் எப்பெல்லாம் நாங்கள் சிக்னல் ப்ரொவைட் பண்ணுமோ அதை வந்து ட்ரேட் எடுங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா அந்த பேசிஸ்ல வந்து நீங்க வந்து உங்களோட சார்ட்ல வந்து நீங்க கத்துக்கோங்க. எங்களுடைய வீடியோ வந்து நீங்க டெய்லியும் பாருங்க. எங்களோட எல்லா வீடியோ நீங்க பார்க்கும்போது எங்களை பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா பர்ஃபெக்டா நீங்க அனலைஸ் பண்ணி கத்துப்பீங்க. நாங்க சொல்லி தரது. அண்ட் தென் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையா. எல்லாத்தையுமே நாங்களே சொல்லும் போது நீங்க வந்து அதை பத்தி நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ப்ராஃபிட் பண்ணலாம். இதுதான் ஒரு ஈஸியான வழி. இன்னொரு ஈஸியான வழி என்னன்னா, அழகா நீங்க மொபைல் எடுத்து யார்கிட்டயாச்சும் கொடுத்து ட்ரேட் பண்ணி கொடுங்க சொல்லுங்க. இல்ல உங்க அக்கௌண்ட் அவங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ண சொல்லுங்க. இல்ல காப்பி ட்ரேடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. இதை தவிர்த்து நீங்க ட்ரேடிங்ல ப்ராஃபிட் பண்ணணும் வேற வழி கிடையாது. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட யூடியூப் சேனல் வீடியோ வந்து இன்னும் நிறைய டெய்லி பாருங்க. ஓகே, அண்ட் தென் பாய்.